திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்தியாவில் விபத்துக்கள், அதுவும் சாலை விபத்துக்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. அந்த வகையில் இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேசத்தில் தான் அதிகப்படியான உயிரிழப்புகள் சாலை விபத்துக்கள் நிமித்தமாக உண்டாகிறது என்று சொல்லி 2024 ஆண்டிற்கான கணக்கின்படி கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்தியா முழுவதிலும் தமிழகம்தான் அதிகமான விபத்துக்கள் நடைபெறுகிற மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விபத்துக்கள் தடுக்கப்பட நாம் ஜெபிப்பதோடு மட்டுமல்லாமல் சமீப காலங்களாக அதிகரித்து வருகிற விபத்துக்களானது பள்ளிகள், கல்லூரிகள் இருக்கிற பகுதிகளில் அதிகமாக நடைபெறுகிறதை உணர முடிகிறது. கடந்த வியாழக்கிழமை அன்று திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள காரக்கோட்டை என்று சொல்லப்படுகிற கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியிலே, அதை சுற்றுவட்டார பகுதியில் அநேக மாணவ மாணவிகள் அந்த அரசு பள்ளியில் பயின்று வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்று மாலை பிள்ளைகள் வீடு திரும்பின பொழுது, அவர்கள் சாலை ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு கார் ஒன்று அதிவேகமாக வந்தது. கட்டுப்பாட்டை மீறி நடந்து சென்று கொண்டிருந்த அந்த மாணவ மாணவிகள் மீது மோதினதில் 4 மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். அதே போல அதே நாளன்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே அங்குள்ள பள்ளியில் படித்து வந்த 2 மாணவர்கள், அவர்கள் பள்ளி முடித்து வீடு திரும்பிய போது விபத்தில் மரணமாகி இருக்கிறார்கள். ஒரே நாளில் 6 மாணவர்கள் விபத்தில் பலியாயிருப்பது வேதனையான காரியம். தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட விபத்துக்களில் இன்று படிக்கின்ற மாணவ மாணவிகள் பாதுகாக்கப்பட, அவர்களுடைய பாதுகாப்புக்கு உதவி செய்யும்படியாக நம்முடைய அரசாங்கமும் போக்குவரத்து துறையும் உரிய நடவடிக்கை எடுத்து வரும் நாட்களில் இப்படிப்பட்ட விபத்துக்களை தடுப்பதற்கு கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கவும், அதே போல அதிவேகத்துடன் வாகனத்தை ஓட்டுவது, குண்டும் குழியுமான சாலைகளில் வாகனங்கள் ஓட்டப்படுவது, சாலை விதிகளை மதிக்காமல் நடப்பது, இது நிமித்தமாக போதை மருந்துகள், மதுபானம் உட்கொண்டு வாகனங்களை ஓட்டுவது, இது நிமித்தமாக உண்டாகிற விபத்துக்களிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்க போகிறோம். ஆகவே இந்த நாளிலே இந்த காரணத்திற்காக இப்படிப்பட்ட மரணங்கள் தடுக்கப்பட, மாணவ மாணவிகளுடைய பாதுகாப்பிற்காகவும் அவர்கள் பயணம் செய்கின்ற வாகனங்கள் பாதுகாப்பிற்குட்படவும் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்தியாவில் அதிகரித்து வருகிற சாலை விபத்துக்கள் தடுக்கப்பட ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே சமீபமாக ஆண்டவரே சாலை விபத்துக்களில் பலியாகிற ஆண்டவரே மாணவ மாணவிகளுடைய விபத்துக்கள் அதிகரித்திருக்கிறதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. கடந்த நாளிலே கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் ஆண்டவரே திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மன்னார்குடி அருகே உள்ள ஆண்டவரே காரக்கோட்டை என்று சொல்லப்படுகிற அந்த கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியை சுற்றியுள்ள அந்த சாலையிலே நடந்த விபத்திலே 4 மாணவர்கள் பலியாகி இருக்கிறார்கள். ஆண்டவர் இந்த 2 இடத்திலும் நடந்த ஆண்டவரே உயிரிழப்புகள் ஆண்டவர் இதை பார்க்கும் பொழுது ஆண்டவரே பிள்ளைகளை வீட்டில் இருந்து பள்ளிக்கு படிக்க அனுப்பி அவர்கள் உயிரற்ற நிலைமையில் வீடு திரும்புவது எவ்வளவு வேதனையான காரியம். ஆண்டவரே பெற்றோருடைய இருதயத்தை எவ்வளவாய் உடைத்திருக்கும். ஆண்டவரே பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல பாதுகாப்பை வரும் நாட்களிலே வாகனங்களில் பயணிக்கும் பொழுது கொடுக்கவும், அதே போல அவர்கள் பிள்ளைகள் படித்து வருவதற்கென்று பள்ளிக்கு அனுப்பப்படும் பொழுது அவர்களுக்கு தேவையான நல்ல பாதுகாப்பை நீங்கள் கொடுத்து அவர்களை வழிநடத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சாலை விபத்துக்கள் இன்றைக்கு அதிகரித்து வருகிறதை எண்ணி இப்படிப்பட்ட விபத்துக்களை உண்டு பண்ண போராடுகிற சத்துருக்கள் அழிக்கப்பட, பிள்ளைகள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரே இந்த விபத்துக்களை உண்டு பண்ண போராடுகிற சத்துருவின் கிரியைகளை
இயேசுவின் நாமத்திலே நாங்கள் அதமாக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க பாதுகாப்பை கட்டளையிடுங்க. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்னைக்கும் பாதுகாப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்ற வார்த்தையின்படி நீங்க பாதுகாப்பை கொடுத்து வழி நடத்த ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சூழ்நிலை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.